உங்கள் பாவம் அழிக்கப்பட வேண்டுமா, ஸலவாத் ஓதுங்கள் என்றார்கள். உங்கள் அந்தஸ்து உயர்த்தப்படும், ஸலவாத் ஓதுங்கள் என்றார்கள். நன்மைகள் பெருகும், ஸலவாத் ஓதுங்கள் என்றார்கள். இதை விட பெரிய விஷயம், உங்கள் குடும்பத்தில் இருக்கும் நெருக்கடி நீங்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலவாத் ஓதுவதால் குடும்ப நெருக்கடி நீங்கும். இதை விட பெரிய விஷயம், மருத்துவர்கள் கைவிட்ட மிக கடுமையான நோய்களும் ஸலவாத்தை ஓதுவதால் அல்லாஹ் ஷிஃபாவாக்குவான் என்றார்கள். எத்தனை வரலாறுகள்! டாக்டர்கள் கைவிட்ட நோய்கள், எந்த வழியில நோய் வந்துச்சுன்னு தெரியல, எப்படி சுகம் கொடுக்கிறதுன்னு தெரியல. ஸலவாத்துக்கு பின்னால் அந்த நோய் ஷிஃபா, அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்கிறான். ஸலவாத் நோயை கூட ஷிஃபாவாக்கி கொடுக்கிற பாக்கியம் நிறைந்தது. பயங்கரமான பிரச்சனைகள் நாடு தழுவிய அளவில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் தீர்வு நம்முடைய நாவுகள் ஸலவாத்தை சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலவாத் ஓதுறத ஒருத்தர் மறக்கிறாரு விடுறாருன்னா அவர் மறந்தது ஸலவாத்தை அல்ல, நசிய தரீக்கல் ஜன்னா, சொர்க்கம் போற பாதையை மறந்து விட்டார்.